ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான பச்சைப்பயிறு கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சைப்பயிரை ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிரை இந்த மாதிரி நம்ம வறுத்து சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி வறுத்து சேர்க்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பச்சைப்பயிரை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் இந்த ஊற வச்ச பருப்பு தண்ணி ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் குக்கரில் வேணாலும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கடாயிலே வேக வச்சுக்கிறேன். நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும். இந்த பயிருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு நம்ம தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா இதை ஒரு 15 நிமிஷத்துலேயே வெந்துடும். நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும். நல்லா பருப்பு மசிஞ்சு வர்ற அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் கையில் எடுத்து லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். நல்லா இந்த அளவுக்கு வேகணும் பருப்பு. இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம். இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பில் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இதை வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் நல்லா வதக்கணும். ஃபுல்லாக மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு நம்ம குழம்புக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இந்த 3 சேர்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அந்த குழம்ப. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு டைம் வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வேக வச்சுருக்க பச்சைப்பயிரை சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த கரண்டியால் கிளறும் போது லைட்டாக அந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த வேக வச்ச பருப்பை மிக்சியில் தண்ணி சேர்த்து அரைச்சி கூட லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கரண்டியால் லைட்டாக மசிச்சு மட்டும் விட்டுருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மணக்க மணக்க பச்சைப்பயிறு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.